அடுத்து வந்து பாக்குறப்போ ஒரு வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கர்த்தரை நம்புறோம்னா நன்மை செய்ய மாட்டோம். விசுவாசிச்சா மட்டும் போதும், எனக்கு அதுவா வந்துரும், வந்துரும், அது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த் ஆண்டவரை விசுவாசிச்சு ஜெபம் பண்றது மாத்திரம் இல்லாம, நம்ம சைட்ல இருந்து கிரியை செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு. இப்போ சில நேரம் நம்மளுக்கு பேரண்ட்ஸ் அலையன்ஸ் பாக்குறப்போ, அவங்க அவங்களுக்கு புடிச்ச மாதிரியோ, அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு 4 பேர்கிட்ட சொல்ல எப்படி பெருமையா இருக்கோ, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாப்பாங்க. நம்மளோட பிரையாரிட்டீஸ் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆனா நம்ம சொல்ல பயப்படுவோம். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு திருமணம் பண்ணி வைக்க போறாங்கங்கிறதுனால நம்ம சொல்றதுக்கு பயமா இருக்கும். ஸோ இதையும் தாண்டி how important it is to take steps of faith, how important it is to communicate our priorities. இந்த 2 பாயிண்ட் அட்ரஸ் பண்ண முடியுமா? வந்து ஆண்டவர் வந்து என்னோட 2011 ஜான்வரியில என்னுடைய பர்த்டே, 2011 நவம்பர்ல என் மேரேஜ் நடந்தது. அந்த இதுல எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு எங்க வீட்ல யாரும் பார்க்க யாரும் இல்லன்னும் எனக்கு ஒரு ஃபியர் இருந்தது. தேர் ஆர் டைம்ஸ் வென் யூ ஹேவ் டு ஓவர் கம் தட் ஃபியர். அந்த ஃபியரும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது தப்பா டிசிஷன் ஆயிருமோ, இந்த இதுக்கு ப்ரொஃபைல் நான் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேன்னா ஐயோ ஏதாவது தப்பா ஆயிடுமோ, ஏதாவது தப்பா லைஃப்ல எண்ட் ஆயிருமோ, சிலருக்கு வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு நம்ம சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம இது போயிடுச்சோ, இதுதான் காட்ஸ் வில்லோ, நான் காட்ஸ் வில்ல மிஸ் பண்ணிட்டனோ, அதெல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவர் வந்து காட்ஸ் வில்லுங்கிறது உங்க லைஃப்ல நீங்க உங்களை முழுமையா அர்ப்பணிச்சு நம்ம வெயிட் பண்ணும்போது டசன்ட் மேட்டர் அபவுட் ஏஜ், டசன்ட் மேட்டர் அபவுட் ஆண்டவர் அவங்கவுங்களுக்கு ஒரு பர்பஸ் வச்சிருப்பார். நான் நினைச்சிருக்கேன் இந்த காஸ்ட்ல நான் பிறந்திருந்தா இதுல நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே, நான் இப்படி ஒரு காஸ்ட் கொஞ்சம் பேரா இருக்கிற இதுல போய் பிறந்துட்டேனே அப்படிலாம் நினைச்சப்ப ஆண்டவர் எனக்கு அப்போ அப்பா என் கூட இந்த சகோதரி ஒருத்தர், அவங்க ஊழிய பேக்ரவுண்ட், அவங்க அப்பா எல்லாருமே. ஆனா ஹர் மேரேஜ் காட் டிலேட். அந்த காஸ்ட்ல நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத கான்டாக்ட்ஸ் கிடையாது. பட் ஹர் மேரேஜ் காட் டிலேட். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பட் அவங்கள லைஃப்ல அந்த மேரேஜ் டிலே ஆனதுக்கும் அவங்க லைஃப்ல ஒரு பார்ட்னர் இருக்கணும், காட் ஹேட் அ பர்பஸ். அவங்க வந்து இந்த இதுல பிறந்தனால அவங்களுக்கு எல்லாம் நிறைய நான் இப்படி இருந்தா நான் எங்க அம்மா அப்பா நான் நினைச்சது உண்டு, எங்க அம்மா அப்பா கிறிஸ்டினா இருந்திருந்தா எனக்கு என் மேரேஜ் டிலே ஆயிருக்காது, எனக்கு இப்படி நான் அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்லையே நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என் லைஃப்லயும் ஒரு மிராக்கிள் செய்ய முடியும். சோ இன்னைக்கு நீங்க வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர், அது வந்து ஆண்டவர் செய்யறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கணுமோ எடுக்கணும். எனக்கு அந்த ஜான்வரி நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட வந்து எனக்கு நான் அந்த மேட்ரிமோனி சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன், என் கூட பேசுங்க, நான் செய்யலாமா, எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு யாரும் கைட் பண்றதுக்கு இல்லை எனக்கு அப்படின்னு நான் போய் ஆண்டவர்ட்ட முழங்கால் போட்டு அந்த சண்டே சர்வீஸ்ல எனக்கு நீங்க பொதுவா பேசணும், எனக்கு கை வச்சு ஜெபிக்கும் போதில்ல சபைக்கு தீர்க்க தரிசனமா பேசினப்போ அவ்வளோ அழகா அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு 2011 ஜான்வரி வாஸ் மை ஆன் மை பர்த்டே ஃபெல் ஆன் அ சண்டே. அவ்வளோ அழகா ஆண்டவர் பேசினாரு, நீ விசுவாசத்தோட உன் காலை எடுத்து வை, நான் தூதர்களை போல ஆளை அனுப்பி நான் உனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்ய. அதே மாதிரி ஐ ரெஜிஸ்டர்ட் மை ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் ஐ டிராவல்ட் அப்ராட், வீட்ல ப்ரெஷர் தாங்காம நான் போய் லேண்ட் ஆகுறேன். ஜூன்ல லேண்ட் 2011 ஜூன்ல போய் யூஎஸ்ல லேண்ட் ஆகுறேன். ஜூலைல என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலில இருந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் வருது, இப்படி பேச்சுவார்த்தைகள் வருது. எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். நான் அந்த மேட்ரிமோனி சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண சொன்னதை நான் அந்த இன்ஸ்டிங்க்ட நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் அந்த ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் நான் எடுக்காம நான் போயிட்டு இருந்தேன்னா, அப்ராட் போயிருந்தேன்னா எனக்கு இந்த மேரேஜ் நடந்துக்க. ஸோ வி ஹேவ் டு டேக் அந்த 100% டிபெண்டன்ஸ் ஆன் காட் பிளஸ் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் எங்க வீட்லயும் நான் கம்யூனிகேட் பண்றது வந்து ஒரு ரொம்ப பயமா இருந்துச்சு. சில நேரம் வந்து வீட்ல அம்மாட்ட சொல்ல முடிஞ்சு, அப்பாட்ட சொல்ல பயமா இருந்துச்சு. என்ன பண்ண, ஒரு லெட்டர் எழுதினேன். எனக்கு டைரக்டா அப்பாட்ட பேசுறதுக்கு பயந்து ஒரு லெட்டர் எழுதி டேபிள் மேல வச்சுட்டு, எஸ்அப்பா நீங்க அப்பா எடுத்து நான் ஆஃபீஸ் போயிட்டேன், அப்பா எடுத்து படிச்சுட்டு என்ன ரியாக்ஷன் பண்ண போறோம், வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிட்டேன், ஒருவேளை வீட்டை துரத்திட்டாங்கன்னா நான் உங்க வீட்டுக்கு தான் வருவேன், இன்னைக்கு நைட்டு நீ பாத்துக்கோங்க, எங்க வீட்டுல என்ன ரியாக்ஷன் வரப்போகுது தெரியலன்னு. ஸோ ஐ ரோட் அ லெட்டர் கேப்னு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப அப்செட் இது பண்ண. பட் ஐ ஹேட் டு டெல் தட். அதே மாதிரி எங்க வீட்ல எங்க அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் என் ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படின்ட்டு ஒரு ப்ரொஃபைல் வருது, போஸ்ட்ல வருது, பார்க்க கூட இல்லை, அப்படியே கிழிச்சு போட்டாங்க. அப்படியே மனசு சேர்ந்து கிழிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இனி நம்ம லைஃப்ல ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் நம்ம கற்பனை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் அன்னைக்கு அந்த தைரியமா போய் கையில அந்த லெட்டரை கொடுக்கல அப்படின்னா அவங்க பிரிச்சு பார்க்கல, அந்த ப்ரொஃபைல் ஒர்க் அவுட் ஆகல, தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. பட் தட் கம்யூனிகேட்டட் மை ஃபர்ம் ஃபெய்த். எனக்கு இப்படிதான் வேணுங்கிறத ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தெரியப்பட்டதுக்கு இது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணார். தட்ஸ் வாட் ஐ மீன். இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கலாம், பட் தீஸ் ஆர் ஸ்டெப்ஸ் டு ரீச் வாட் எவர் காட் ஹேஸ் பிளான் ஃபார் அஸ். அதுதான் அந்த பாயிண்ட் தான் ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். நீங்க வந்து எங்க மென்டாஸ் பார்ப்பாங்க, எங்க அம்மா அப்பா பார்ப்பாங்க, எனக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்ச இடத்துல பார்ப்பாங்கன்ட்டு வி ஜஸ்ட் கான்ட் சிட் டவுன் அண்ட் ரிலாக்ஸ். நம்ம பார்ட்னருக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம், நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப், நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் வருது அப்படின்னா ஓரளவு
நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா, ப்ரிஃபரன்சஸ் மேட்ச் ஆகுதான்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்றது எல்லாத்துக்குமே யோசிச்சுட்டு பயந்துகிட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுதா, இது காட்ஸ் வில் இல்லையா அப்படின்னு கன்ஃபியூஸ்டா உட்காந்துருக்கவங்க ஒவ்வொரு பிரதர் அண்ட் சிஸ்டர், ப்ளீஸ் டேக் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். இன்னைக்கு ஆண்டவர் இந்த இது மூலியமா நாங்க அதை தான் சொல்ல விரும்புறோம். அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸோ யார் உங்களுக்கு மென்டாஸோ யார் உங்களுக்கு பாக்குறாங்களோ அவங்களுக்கு தயவு செய்து நீங்க வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் கிளியரா சொல்லுங்க. எனக்கு இப்படி எதிர்பார்க்கிறேன் நீ ஏன்னா அவங்க ஒரு ஆங்கிள் பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க இங்க நோ சொல்லிட்டே இருப்பீங்க. பை த டைம் ஏஜும் போயிட்டு இருக்கும், இதுவும் போயிட்டு இருக்கும். ஸோ பி ஷுவர் ஆஃப் வாட் யூ வாண்ட். ஆண்டவர் கிட்ட நீங்க அதை அவங்க பாக்குறவங்க கிட்ட அதையும் கிளியரா கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ ஓவர் கம் ஃபியர், கம்யூனிகேட் யுவர் ப்ரிஃபரன்சஸ். 100% ஆண்டவர் கைடன்ஸ், ஆண்டவரை டிபெண்ட் பண்ணுங்க. டோன்ட் பீப்புள் பார்ப்பாங்க, பீப்புள் செய்வாங்க, தானா வரும் அப்படிங்கிற அந்த மித்தல இருந்து வெளியே வாங்க. டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த் வித் புட்டிங் காட்ஸ் priorities first. So this is what from my side. Yeah, I want to add one more thing in that. ரோமர் 14வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் நல்லதென நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். உங்க மனசுக்கு நல்லதுன்னு படுது கர்த்தருக்குள்ள அப்படிங்கிறப்போ உங்களை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய மேரேஜ்ல நான் சொன்னேன், எனக்கு மேல 2 அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல. அவங்க ஒரு அண்ணன் வந்து அந்த டைம்ல ரட்சிக்கப்பட்டிருந்தாரு, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாரு. இன்னொரு அண்ணன் வந்து வயசாயிட்டாரு, ஆனா ஜோசியம் ஜாதகன்னு டிலே பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ எனக்கு வந்து என்னன்னா, மினிஸ்ட்ரி எனக்கு ப்ரையாரிட்டி. எனக்கு மேரேஜ் வந்து ஒரு பெரிய ஒரு அப்டேக்கிளா இருக்குது. நான் வந்து கடவுளுக்காக அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு அது ஒரு பெரிய தடை மாதிரி இருக்குதுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நான் எங்க வீட்டுல போய் நான் பேசும்போது இதை தான் நான் சொல்றேன். என்னன்னா, அது வந்து கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா இருக்கும். பட் எனக்கு 27 இயர்ஸ் அந்த டைம்ல. ஆனா என்னுடைய ஒரு டிட்டர்மினேஷன் என்னன்னா, 27ல நான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு டிட்டர்மினேஷனா இருந்தது. ஸோ அந்த டைம்ல நான் வந்துட்டு எங்க வீட்டுல நான் போய் கம்யூனிகேட் பண்ணினேன். எங்க அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அந்த 2 பிரதர்ஸ்டையும் போய் கம்யூனிகேட் பண்ணேன். என்னன்னா, நான் இந்த டைம்ல மேரேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மினிஸ்ட்ரிக்கு வந்து இது முக்கியம். என்னுடைய ஊழிய ஸ்தாபனத்தினுடைய ஒரு ரெக்யர்மெண்ட் இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்லும் போது அவங்க 2 பேரும் நோ ப்ராப்ளம், நீ போய் மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு அப்படி அமைஞ்சதுன்னா ஓகே அப்படின்ட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல போய் சொல்லும் போதும் நீ எப்படியோ போயிட்ட, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏதோ மதத்துல மாறிட்ட, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா நான் சேம் கேஸ்ட்ல தான் பார்ப்பேன்னு சொல்லி நினைச்சாங்க. நான் சொன்னது போல அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேஸ்ட் வேற. ஏஞ்சல்கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு சின்ன செயினாச்சும் நீ போட்டுக்க வேண்டியதானமா அப்படின்னு. நான் ஏன் அந்த விஷயத்துல நான் வந்து இது பண்ணினேன், எங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ணினேன்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஏஞ்சலின் வந்து கடவுள்கிட்ட வந்து அவங்க பொருத்தனை பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் ஹர் ஓத். அவங்க கடவுளுக்கு என்ன பொருத்தனை பண்ணாங்களோ அதை நான் உடைக்க விருப்பம் கிடையாது. ஆகவே அவங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்திருந்தா நான் அதை உடைக்க மாட்டேன். நீங்க யாரும் அதை கேட்கவே கூடாது. 2வது டவுரி, அது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அதை எதிர்பார்ப்பாங்க. இதையும் நான் எங்க வீட்டுல கம்யூனிகேட் பண்ணினேன். எனக்கு தேவை அந்த பொண்ணு தான், வேற எதுவும் இல்லை, எனக்கு மினிஸ்டர் தான் ப்ரையாரிட்டிங்கிறத ஓப்பனா நான் சொன்னேன். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நாவில அதிகாரம் தராரு. ஆண்டவர் அந்த வசனத்தை தான் சொன்னாரு, உனக்கு விரோதமா எழும்புற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு தான். அது மட்டும் இல்லாம கல்விமானி நாவை எனக்கு தந்தருளும்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லியிருக்கதையும் பாக்குறோம். நமக்கு கர்த்தர் வந்து பேசக்கூடிய ஞானத்தை தரணும்னு நம்ம ஜெபிக்கணும். we have to be specific in certain areas when we pray. அது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேவசத்தை செய்ய விடாதபடிக்கு நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல ஒருவேளை என்ன செய்யலாம், அந்த சாத்தானுடைய கிரியைகள் இருக்கலாம். அப்படி ஒரு காரியம் இருக்குன்னா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நீங்க அதை கொள்ளையிட முடியாதுன்னு தான் வசனம் சொல்லுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு உங்களுக்கு தெரியாத பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க இந்த சிச்சுவேஷன்ல அவருடைய ப்ரொடெக்ஷனுக்காக, அவருடைய விஸ்டம்காக, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவரை நான் ஒவ்வொரு முறை நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஞானத்துக்காக ஜெபிக்கணும். எக்ஸாம்பிள், நெகேமியா கிட்ட வந்து கிங்கு கேட்பாரு, உனக்கு எவ்வளவு நாள்ப்பா லீவு வேணும்னு கேட்கும்போது உடனடியே அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு உடனே அவர் கம்யூனிகேட் பண்றாரு. பட் எவ்வளவு நாள் லீவு வேணும், என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும், எல்லாமே அவருடைய கையில ரெடியா இருந்தது. கிங்கு கேட்ட மாத்திரத்துல அந்த ப்ரொபோசலை சப்மிட் பண்றாரு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம கையில ரெடியா இருக்கணும். எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த டைம்ல நம்ம ஃபேமிலிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு வி மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். அவங்க மைண்ட் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஐ மேட் எவ்ரி திங், ஐ அரேஞ்ச் எவ்ரி திங் ஆன் டைம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல கம்யூனிகேட் பண்ணும்போது எல்லாமே அது வந்து சாத்தியமாகும்படி கர்த்தர் உதவி செய்தார். 2வது, நீங்க பலங்கொண்டு திடமானதா இருங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு சொன்னது போல நீங்க ஒரு பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் இதைதான் அவங்க வந்து நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா,
கேஸ்ட் வேறையா இருக்கு, இன்னும் வேறு சில காரணங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், என் குடும்பத்துல ஏஞ்சலினுடைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை நான் ரிவீல் பண்ணினதே கிடையாது. எங்க வீட்ல போய் நான் அதை சொல்லவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. நான் சொல்லியிருந்தா அவங்க எப்படி நினைச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. பட் தட் வாஸ் நாட் மை ப்ரையாரிட்டி. அந்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டியை நான் செட் பண்ணவே கிடையாது. ஸோ அதை நான் வந்து எங்க வீட்டுல கம்யூனிகேட் பண்ணவே கிடையாது. நான் எதிர்பார்த்தது எனக்கு ஊழியத்துக்கு ஒரு பொண்ணு, படிச்ச பொண்ணா இருக்கணும். இந்த இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்ததுன்னு நான் சொன்னேனே தவிர, இந்த மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எங்க வீட்டுல கம்யூனிகேட் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா, அது வந்து அன்னெசரி. ஸோ எல்லா உண்மையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உண்மை சொல்லணும், ஆனா எல்லா உண்மையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நம்ம வந்து ஓவரா நம்ம உண்மை பேசுறோங்கிற போற நேரத்துல சாத்தான் சில காரியங்களை நமக்கு விரோதமா ட்ரிகர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ வி ஹேவ் டு பி வைஸ் இன் சேயிங் தட். இன்னைக்கு வரைக்கும் எங்க ஃபேமிலியில யாருக்கும் தெரியாது. இட்ஸ் பீன் மோர் தென் 12 years. பட் இன்னைக்கு 13 years ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணதில்லை. பிகாஸ் ஷி இஸ் ஆல் ரைட். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நாங்க எதை பத்தி நாங்க சொன்னதே கிடையாது. அப்போ நம்ம எதை செட் பண்றோமோ அதுதான் நான் சொன்னேன். நம்ம நல்லதுன்னு நிச்சயித்து பண்ணின காரியத்துல நம்மளே நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. நம்ம விசுவாசித்திருக்கிறவர் என்னது என்று அறிந்திருக்கிறோம். அவர் வருகிற வரையிலும் அதை காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். சோ அப்போ இந்த பயத்தெல்லாம் நீங்க நீக்கி போடணும். ஏன்னா வசனம் நமக்கு நிறைய சொல்லுது. அவரு பயத்தின் ஆவியை கொடுக்காம அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ விஸ்டம் வந்து நம்ம தான் ஆண்டவர்கிட்ட வாங்கி இந்த மாதிரி விஷயங்களை கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம இது பண்ணணும். பட் ஃபார் திஸ் யூ நீட் டு சீக் மென்டர். உங்களுக்கு மேல கன்சர்னா இருக்கிற ஒருத்தரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில பாக்குற நேரம் நான் ப்ரீவியஸ்லி வந்து அப்பாட்ட பேசவே பயப்பேன். திருமாலா சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் அம்மாட்ட கூட சொல்லுவேன். அப்பாட்ட வந்து தைரியமா இப்ப கூட ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் எல்லாம் நிறைய சஜஷன்ஸ் எங்க அப்பா கேக்குறாங்க, அப்ப கேட்பாங்க. பட் அந்த டைம் நான் எதுவுமே சஜஷன் சொன்னதில்லை, எதுவுமே பேசக்கூட பயப்பேன். பேஸ்ட் ஆன் மேரேஜை பத்தி அவங்க ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் தானே, அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் விட்டுட்டேன். பட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு வர வர அதாவது அவங்களுடைய ப்ரையாரிட்டி டிஃப்ரெண்டா இருந்தனால நம்ம கண்டிப்பா வந்து ஆண்டவர் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டை கண்டிப்பா தெரிவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு இன்சிஸ்ட் பண்ணாரு, ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரு. அதனால அவங்களோட கம்யூனிகேட் பண்ணேன். பட் அது அந்த டைம் கூட அதை கம்யூனிகேட் பண்ற நேரத்துலயும் அவங்க கொஞ்சம் இது சொன்னாங்க, உனக்கு என்ன ஊழியம் என்னன்னு தெரியுமா, ஊழியத்துல நீ என்ன பண்ண போற, அதுல எவ்வளவு பினான்சியல் சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியுமா, நீ ஈஸியா அதை பேசுற, படிச்சாதான் சம்பாதிச்சாதான் வந்து உலகத்துல. ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. அதனால சின்ன வயசுலயே பயங்கர படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சின்ன ஒரு மார்க் கம்மியானாலும் திட்டுவாங்க. அதாவது படிப்புல அவ்வளவு இது, நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும். இதுதான் ஏன்ட்ட எங்க வாழ்க்கையில அவங்க போட்ட இது. அதனால நீ எவ்வளவு கஷ்டப்படணும் நீ நினைச்சு பார்க்கலாம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட எடுத்த தீர்மானம். இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நான் அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி ஆண்டவரே ஜீவனை கொடுத்தா நான் இந்த காரியத்தை செய்வேன், நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கண்டிப்பா செய்வேன். அப்ப எங்க அப்பா ஓகே தான் சொன்னாங்க. ஏன்னா ஜீவன் வேணும், பிள்ளை செத்து போயிடக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. பட் அது வந்து சிச்சுவேஷன் வர நேரத்துல அவங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்க. அப்புறம் ஒன் பை ஒன் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் தடை உண்டாகிற நேரம் கடைசியா நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபைல், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரொஃபைல் ரிஜெக்ட் பண்றனால திருப்பி அவங்ககிட்ட நினைவுபடுத்தினேன், இந்த காரியத்துக்காக தான் ஆண்டவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பைபிள்ல கூட ஒரு அழகான வசனம் இருக்கு, கொலோசியர் 3:24, எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்க. இதை நான் சொன்னேன். அதாவது நம்ம உலகத்துக்காக, ரிலேட்டிவ்ஸ்க்காக, சுத்தி உள்ளவங்களுக்காக நம்ம பண்ண வேண்டாம், இது ஆண்டவருக்காக தானே நம்ம பண்ற காரியம், ஆண்டவருக்காக பண்ற ஒரு டெடிகேஷனு, நம்ம ஒப்பு கொடுக்குற காரியம் தானே, இதுல என்ன இது பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரையாரிட்டி, என்னுடைய சாட்சி, நான் ஆண்டவரோடு பண்ண அந்த காரியங்கள் எல்லாம் நான் சொன்னேன். ஏன்னா இட் வாஸ் ரியலி அவங்களுக்குமே தெரியும், நான் ஒரு பர்டிகுலர் டைம் ஹாஸ்பிட்டல் போற நேரமும் ஜீவன் பிரிஞ்சிடுமோ அப்படின்னு கூட ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற நேரம். ஸோ அப்போ ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னனால அவங்களால வேற வழி இல்லாம அக்செப்டட். அண்ட் அதுக்கப்புறம் நானும் ஆண்டவர்கிட்ட 100% கமிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் உண்மையாவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு 1 or 2 monthsல என் ஹஸ்பண்ட் அலையன்ஸ் வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் காட் ரெண்டுமே நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர், பிரைஸ் காட். இதுக்கு கரெக்டான ஆப்டான ஆன்சரா அட்ரஸ் பண்ணதுனால. இப்போ அடுத்து ஒருத்தங்க வந்து சாட் பாக்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, இந்த மாதிரி அவங்க தான் ஒன்லி பர்சன் சேவ்டு அவங்க ஃபேமிலியில், ஆனால் கிறிஸ்டியன்ஸே வந்து அவங்க ப்ரொஃபைலை வந்து காஸ்ட்னாலையும் ஸ்டேட்டஸும் பார்த்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ் இல்லாததுனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்க விரும்புகிறீங்க?
நீங்க சொல்றீங்களா? ஆ. See, நான் சொன்னது போல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் காத்து இருக்கிறத பத்தி தப்பு கிடையாது. நான் ரெண்டாவது நான் சொன்னது போல இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் அது. ஸோ யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட்லி நான் சொன்னது போல உங்க சைட்ல இருந்து நீங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் என்னங்கிறத டெய்லி ஸ்டெப்ஸை நீங்க கொண்டு வாங்க. உங்களுக்கான மென்டர்ஸ் உங்களுக்காக யாரு கன்சர்னா இருக்காங்களோ இதை வந்து ஒரு ஆக்ஷன் பிளானா போட்டு நீங்க வந்து எவ்ரிடே ஸ்டெப்ஸா நீங்க எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வரும்போது ஒண்ணுமே நடக்காதுங்கிற மாதிரி நம்ம இதுல நினைக்க கூடாது. இதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறதுக்கான ஒரு அவசியமுமே அதுல கிடையாது. அதுக்குதான் அண்ணாளுடைய உதாரணத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. அது போல நீங்க ஒரு பொருத்தனை நீங்க பண்ணி ஜெபிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். யோனா வாழ்க்கையில கூட அதுதான் நடந்தது. அவர் கடல்ல தூக்கி போட்டும் போது கூட அவர் வந்து ஒரு பொருத்தனையை நான் திருப்பி நிறைவேற்றுவேன்னு அந்த பிரேயரை பண்ணார். சங்கீதம் 116 சங்கீதத்தை தான் அவர் அங்க உள்ள போய் மீன் வயிற்றுல ஜெபம் பண்றாரு. என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ஏன்னா பைபிள் அது மாதிரி வந்து சொல்லி இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். பட் டோன்ட் கோ ஃபார் எக்ஸ்ட்ரீம். அதுக்கு நீங்க போயிடக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பொருத்தனை பண்ணவும் வேண்டாம். ஞானமா ஆண்டவர்கிட்ட வந்து நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய பர்பஸ் எப்படிங்கிறது. ரெண்டாவது நான் சொல்றது போல எவ்ரிடே ஆக்ஷன் ஸ்டெப்ஸும் நீங்க எடுக்கணும். என்னுடைய திருமண வாழ்க்கைக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கறதா மிக முக்கியம். ஸோ நான் சொன்னது போல நாளைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் என்ன, இதுக்காக யாரை மீட் பண்ண போறீங்க, யாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறீங்க, எத்தனை பேரை நீங்க உங்க பிரேயர் சர்க்கிள்ல நீங்க இதை கொண்டு வர போறீங்க. ஸோ நீங்க இதுக்காக செய்ய வேண்டிய முதல் காரியம் ரைஸ் யுவர் பிரேயர் பார்ட்னர்ஸ். இப்படிப்பட்ட ஃபேமிலியில இருக்கிற நீங்க உங்களுடைய ஜெப பங்காளர்களை நீங்க ரைஸ் பண்ணுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். இதுதான் வந்து வேதத்துல வாசிக்கிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபைகள் பெருகுங்கிறப்போ உங்களுக்காக ஜெபிக்கிற அநேகரை நீங்க உருவாக்குங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கும். உங்களுடைய ரைஸ் யுவர் பிரேயர் பார்ட்னர்ஸ், ஷேர் யுவர் பிரேயர் கன்சர்ன்ஸ் அண்ட் பிரேக் த பேரியர்ஸ். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. You should have a big dream, but you have to start with small, but you have to begin right now. அதுதான் நான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வர அந்த ப்ரொஃபைல்ஸ் ரிஜெக்ட் பண்ற ஆட்களை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா வந்து ஒன்ஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணா இட் இஸ் நாட் காட்ஸ் வில் அப்படின்னு நீங்க போயிடலாம். அதுக்காக நம்ம சைட்ல அது இல்ல இது இல்ல நம்ம இப்படி இவ்வளவு இதா இருக்கும்னு சொல்லி இன்ஃபீரியரா நீங்க ஃபீல் பண்ணி அதுல நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆறதுக்கு ஒண்ணுமே இது இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்க தான் நம்ம தான் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சித்தமான ஒரு ப்ரொஃபைலை நீங்க ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஆண்டவருடைய ஒரு பிலிவரான லைஃப் பார்ட்னர் நான் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கேன். அந்த கமிட்மெண்ட்ல நிலைச்சிருங்க. பட் எந்த இடத்துல வந்து இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி எந்த இடத்துல நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா என்ன ஆக்ஷன் ஸ்டெப் நான் இனிமே எடுக்கணும், இல்லாததை பத்தி நம்ம ஆண்டவர் கவலைப்படுன்னு சொல்லல. கவலைப்படுகிறதுனால ஒருவனும் ஒரு நம்மளுடைய ஒரு மயிரை கூட இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆண்டவருடைய காரியம் வந்து நாளைய தினத்துக்காக கவலைப்படாதுங்க. கவலைப்படுறத ஆண்டவர் இது பண்ணல. வாட் இஸ் த ஆக்ஷன் ஸ்டெப் தான் நம்ம யோசிக்கணும். நம்ம சைட்ல இருந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்க. நம்ம டிசப்பாயின்மெண்ட் பண்றது, இன்ஃபீரியரா ஃபீல் பண்றது, இது எனக்கு எதுவுமே ஆகாது, இவ்வளவுதான், இட் இஸ் த எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காராம நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும், இந்த காரியத்தை வந்து இது பண்றதுக்கு, அதாவது நம்ம சைட்ல இருக்கிற அந்த வீக் பாயிண்ட இது பண்றதுக்கு எல்லாம் கம்யூனிகேஷன், எல்லாம் ப்ரேயரு, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட இன்னும் கமிட்மெண்ட் ஆகுறது, இதெல்லாம் நம்ம வந்து பண்றதுக்கு we have to be prepared அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். I want to interrupt. இப்போ எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல. ஆமா, நம்ம how far we can go ன்னு இன்னும் ஒரு क्वेश्चन மட்டும் வந்திருக்கு பாஸ்டர். அந்த क्वेश्चन அட்ரஸ் பண்ணிட்டு வேணா நீங்க ஒரு சம்மரி வேணா அதுக்கு கொடுத்துடலாம். ஸோ அடுத்து என்ன ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு கேன் வி பி ஷுர் தட் ஹி ஆர் ஷீ இஸ் த பர்சன் ஃபார் அஸ். அதாவது காட்ஸ் வில்ல எப்படி இவங்க தான் எப்படி காட்ஸ் வில் அறிஞ்சு கொள்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த பாசிபிள் வேஸ் பிபிலிக்கலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் அதை வந்து அந்த சம்மரிலேயே கொடுக்கலாம் நான் நினைச்சேன். பட் இது கொஸ்டினா வந்ததுனாலே நான் அதை உங்ககிட்ட நான் அதை சொல்றேன். நான் அதே நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு முந்தின கேள்விக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அட் தி எண்ட். இஃப் இட் இஸ் நாட் ஆல் ரைட் தென் இட்ஸ் நாட் தி எண்ட். ஓகேங்களா? எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அட் தி எண்ட். இஃப் இட் இஸ் நாட் ஆல் ரைட் அட் எவ்ரிதிங் வில் பி ஓகே அட் தி எண்ட். இஃப் இட் இஸ் நாட் ஓகே தென் இட் இஸ் நாட் தி எண்ட். இன்னும் உங்களுக்கு முடிவு வந்து எழுதப்படலை அந்த விஷயங்கள். ஆண்டவர் அதை பண்ணுவார். ரெண்டாவது, நான் எப்படி என்னுடைய லைஃப் பார்ட்னர் இவங்க தான் அப்படிங்கிறத நான் எப்படி உறுதிப்படுத்த முடியும்னா,
நீங்க நான் வந்து பிப்ளிக்கலா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க விரும்புறேன். நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 13 அது என்ன சொல்லுதுன்னா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். let me repeat it again. Philippians chapter 2 verse 13. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எல்லார்கிட்டையும் வந்து பேசுவாருன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷன். என்னன்னா, ஆண்டவர் எங்கிட்ட திட்டம் தெளிவா பேசுவாரு, எங்கிட்ட வந்து முகமுகமா பேசுவாரு. டு பி ஃப்ராங்க், நான் வந்து இந்து குடும்பத்துல தான் பிறந்தேன். ஆண்டவருடைய வல்லமைய ஜெபத்துல நடந்ததை பார்த்திருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த தரிசனமும் பார்த்ததில்ல, எந்த ஒரு சொப்பனத்திலும் இயேசுவை பார்த்ததில்லை. பட் நான் காணாம இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். 2வது நான் சொல்ல விரும்புறது காரியம் என்னன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில எல்லாமே எங்கிட்ட ஆண்டவர் பேசுனாருன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அசம்ஷன்லயும் போகக்கூடாது. அதுதான் இந்த வசனத்தை வந்து பவுல் தெளிவா சொல்லுகிறாரு. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்களையும் உங்களில் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட பேசுறதுக்கோ இல்ல அவரு நம்ம கிட்ட பேசுறதுக்கோ நம்ம எந்த அளவுக்கு டிசர்வ்ங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆண்டவர் நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள அந்த டிசைரை அவரு தான் வைக்கிறார். அந்த விருப்பத்தையும் நம்மளுடைய ஆக்ஷன்ஸையும் அவர் வந்து ப்ரீடெஸ்டைன் பண்ணி அதை நமக்குள்ள வைக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் மைண்ட்ல வர்றதுக்கான காரணமே அதுதான். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, எனக்குள்ள இந்த ஏன் விருப்பம் வருது, ஒரு மிஷனரியா ஒருத்தர் போறாரு, அந்த மிஷனரியா போற விருப்பத்தை ஆண்டவர் தான் இருதயத்துல போடுவார். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இது நினைச்சிருக்கலாம் அது உங்களால வந்திருக்கணும் இல்ல, ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரா பேசலையானே உங்களுக்கே தெரியாது. பட் இந்த வேர்டனை உங்க இருதயத்துல கர்த்தர் வைப்பார். நெகேமியா ஊழியத்துக்கு வந்து மத்தவங்கள மாதிரி முகமுகமா அழைக்கப்பட்டவர்லாம் கிடையாது. ஆனா நெகேமியா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தேவனுடைய இருதயத்தில் வைத்த அந்த பாரத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. உங்க இருதயத்திலேயே கர்த்தர் அந்த வாஞ்சைகளையும் அந்த விருப்பங்களையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் உருவாக்குவாரு. அதுதான் அவங்களுடைய சைன். அதுக்காக நீங்க வந்து ஜெபிக்கலாம். ஸோ அப்படி நீங்க ப்ரையாரிட்டி எடுக்கிறப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து சமாதானத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா வசனம் அதுதான் சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கொடுப்பாரு. He will give you the peace above all understanding. அது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்குக்கெல்லாம் மேலவே இருக்கும் ஆண்டவருடைய பிளானிங். ஸோ அதுதான் நீங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அந்த பீஸ் இருக்கும். இந்த சமாதானம் வந்ததுக்கு அப்புறமா பிசாசு உங்களை குழப்புவான். அங்கதான் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அங்கதான் நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். நான் அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். நான் ப்ரேயர் பண்ணினேன், எனக்கு இந்த விருப்பங்களை வாஞ்சைகளை முதல்ல ஆண்டவர்கிட்ட நான் தெரியப்படுத்துறேன். நீங்க கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி நமக்கு அவர் அப்பா அப்படிங்கிறத நம்ம உணரணும். He is our father. We have the freedom to we have the access to his throne of grace. அவருடைய சிங்காசனத்திட்ட போய் பேசுற அளவுக்கு நமக்கு வந்து அக்சஸ் கொடுத்திருக்காரு. அங்க போய் உங்களுடைய விருப்பங்களை ஷேர் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. அவர் ஒரு அப்பாங்கிறது மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நீங்க வந்து ஓப்பனா பேசுறதுல தப்பு இல்லை. அதுதான் வசனம் சொல்லுது, நீதிமான்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார்னு. ஸோ நீங்க எல்லாமே பிப்ளிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ, இதுல வரலையோ அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை. உங்க ஃபியூச்சருக்கு அவரே அந்த இருதயத்துல அந்த வாஞ்சைகளை போடுவார். ஆனா அது வேதத்தின் அடிப்படையில இருக்குதாங்கிறதா நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க செட் பண்ணுங்கிற ப்ரையாரிட்டி வேதத்துல இருக்குதா அப்படிங்கிறதா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க வீட்டுல கேஸ்ட தான் எதிர்பார்க்கறாங்க. வேதத்துல என்ன போட்டிருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதனன் என்றும் இல்லை. சோ அங்க அந்த வசனமே உடஞ்சு போச்சு. இதுக்காக இப்ப எங்க வீட்டுல ப்ரெஷரைஸ் பண்றாங்க, அதுக்காக அவிசுவாசியை கல்யாணம் பண்ணலாமா, அந்நிய நுகத்துல பிணைக்காதிருப்பீர்களாக, வசனத்துக்கு அது கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஸோ அங்க நீங்க அதை பிரேக் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டிஸை வசனத்தோட கம்பேர் பண்ணி ப்ரையாரிட்டியை செட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அது உதவியா இருக்கும். என் வாழ்க்கையில பாக்குற நேரத்துல பாஸ்டர் சொன்ன மாதிரி லைக் விருப்பத்தையும் ஆண்டவர் தான் உள்ள போடுறாரு. எவ்ரிதிங் டஸ் நாட் ஹேப்பன் ஆக்சிடென்ட். ஆண்டவர் ஒவ்வொரு பர்பஸோட ஒவ்வொரு காரியம் வாழ்க்கையில அலோவ் பண்ணிட்டு வந்ததை, அதாவது அது சர்ஜரியா இருக்கலாம், இல்லைன்னா மற்ற காரியங்களா இருக்கலாம், நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து நான் கரெக்டா இவங்க என் ஹஸ்பண்ட் ப்ரொஃபைல ஓகே சொன்ன காரணம் வந்து ஒரு 3 காரணம். என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிலீவர், அவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா வீட்டை விட்டு கூட அவங்க வந்திருந்தாங்க. அதாவது அவங்களுடைய அவங்க 17 இயர்ஸ்ல வெளியே வந்தாங்க. இது வந்து என்னுடைய எங்க ஸ்பிரிச்சுவலா நான் பிறந்து விழுந்த சர்ச்ல உள்ள பாஸ்டரும் அப்படிதான். அவங்க ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ரசிக்கப்பட்டாங்க.
அவங்க 17 இயர்ஸ்ல இப்ப நம்ம பாஸ்டர் இப்ப சொன்ன மாதிரியே அதே டெஸ்டிமனி தான். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே அதே டெஸ்டிமனி. சோ அது எனக்கு ரொம்பவே அவங்க கவர்ந்துச்சு. அதாவது அவங்க எவ்வளவு அதிகமா ஒரு ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செஞ்சு அவர் இப்ப கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாரு. பட் அவருடைய டெஸ்டிமனி எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தனால, இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங்கான பெர்சன கல்யாணம் பண்றது தேவனுடைய எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. பாஸ்டர் சொன்னது மாரி சமாதானமா எனக்கு இருந்தது. 2வது வந்து அவங்க ஃபேமிலி ரொம்ப அகைன்ஸ்டா இருக்கிற நேரமே வந்து அவங்க ஆண்டவருக்காக நிலைச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஊழியன் வர நேரத்துல நான் வந்து சோர்ந்து போகலாம். ஏன்னா நான் ஐ அம் கமிங் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்டு. அப்போ நான் ஊழியத்துல நிலைக்கிறது ஹிஸ் அட்வைஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தேவைப்படும் கண்டிப்பா. அப்ப அவங்க வந்து இந்த அளவுக்கு சிச்சுவேஷன் வேர்ஸா இருக்க நேரம் நிலைச்சு நின்றா ஊழியத்துல வர ப்ராப்ளம்ஸ்க்கு நிலைச்சு நிற்பாங்க. ஏன்னா அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க ஊழியம் வந்து சாதாரணம் இல்ல. இவ சரி நான் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க மூலமா தான் நிறைய காரியங்கள் கட்டப்படுதுனால ஸோ அந்த இது எனக்கு இருந்தது. ஸோ அந்த இதுல வந்து ஊழியம் அவங்க என்னை என்கரேஜ் பண்ணி ஊழியத்துல நிலைநிற்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஜீல் ஃபார் காட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். 3வது வந்து தான் அந்த இவங்க அந்த சாட்சி சொன்னாங்க அப்படின்னாங்க அவங்க ஹவுஸ் ஓனர். லைக் அவர் வந்து ஒரு நல்ல பையன். அவர் ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்யறாரு. நல்ல திறமையுள்ளவர், நல்ல டேலண்டட் பர்சன். பட் சரியான ஒரு கைடன்ஸ் இல்ல. சரியான ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்ல. கைடன்ஸ் தான் இருக்குது. பட் ஃபேமிலியா அவங்க கோஆபரேட்டிவ் இல்லாதனால அவங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஒரு நல்ல ஃபேமிலி உங்களை மாதிரி வந்தா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ் மினிஸ்ட்ரி ஃபீல்ட் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பவும் என்ன நினைப்பேன்னா சண்டே கிளாஸ் ஊழியமும் சின்ன வயசுல இருந்து செய்வேன். அப்போ வந்து எந்த இடத்துல சண்டே கிளாஸ் ஊழியம் இல்லையோ அங்கதான் போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன். இருக்கிற இடத்துல போய் பண்றதுல என்ன யூஸ்? இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி இடத்துல தான் நம்மளுக்கு நீட் இருக்கிற இடத்துல தான் போகணும்னு நினைப்பேன். அப்ப இந்த இடத்துல there is a need for my இது என்னுடைய கமிட்மெண்ட்டுக்கு நீட் இருக்கு, மினிஸ்ட்ரி பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது எல்லாமே யோசித்து பார்த்துட்டு என்னுடைய மனசுல ஒரு சமாதானமா இருந்துச்சு. ஸோ என்னோட ஆண்டவருக்குள்ள நான் எடுத்த கமிட்மெண்ட் அண்ட் ப்ரையாரிட்டிஸ்க்கு வந்து அதை ஆன்சர் கொடுக்குற மாதிரி வந்து இப்போ என் ஹஸ்பண்டுடைய ப்ரொஃபைல் இருந்தனால நான் ஓகே சொன்னேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பிப்ளிக்கல் ப்ரையாரிட்டி, அதாவது பைபிள் பேஸ்டு காரியங்களை நீங்க ப்ரையாரிட்டியா செட் பண்ற நேரம் அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா அண்ட் யூ ஹாவ் அ பெர்ஃபெக்ட் பீஸ்னா கண்டிப்பா யூ கேன் பிலீவ் தட் இட் இஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா தெளிவா புரிஞ்சுது சிஸ்டர் அண்ட் பாஸ்டர். நல்லா காட் வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுப்பாரு. சில நேரம் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை விட நம்ம அப்பா எதிர்பார்க்குற எல்லாமே மேட்சிங்காக இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் வந்தப்போலாம் நம்மளுக்கு அந்த பீஸ் இல்லை. இதுல இவர் எதிர்பார்க்க நிறையாது இல்லாம இருந்தும் எப்படி நம்மளுக்கு பீஸ் இருக்கு, அப்போ ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய நேரத்துல ரியலைஸ் பண்ணது உண்டு. நல்ல பிப்ளிக்கல் பேசிஸ்ல ஆன்சர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி.